டங்கனும் அட்லாண்டிக் கடலில் குதிக்கிறாங்க. அட்லாண்டிக் கடலில் குதிச்ச அவங்க 2 பேரும் மாண்டாக் கார்னரில் இருக்கிற கேம்ப் ஹீரோங்கிற இராணுவ தளத்துக்கு போய் லேண்ட் ஆகுறாங்க. கடலில் குதிச்ச அவங்க இந்த இடத்துக்கு எப்படி போகிறாங்க? 1956 சயின்டிஸ்ட் கர்ல் ஆலன் சொன்ன மாதிரி தான் இவங்க 2 பேத்துக்கும் டெலிபோர்ட்டேஷன் நடந்திருக்கு. 2 பேருமே கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர், அதாவது ஒரு செகண்ட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாண்டாக்ல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, எட்வர்டு கேமரூனுக்கும் டங்கன் கேமரூனுக்கும் அவங்களோட சுயநினைவை வந்து இழக்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் அந்த மாண்டாக்ல உள்ள மிலிட்ரி டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட பேரை வந்து மாற்றுறாங்க. அதாவது இவங்களோட அடையாளத்தையே வந்து மாற்றுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாண்டாக் ப்ராஜெக்டோட டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்பவும் வைக்கிறாங்க. 1942 தான் இந்த மாண்டாக் கேம்ப் ஹீரோ இராணுவ தளத்தை வந்து மாண்டாக் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பிரெஸ்டன் நிக்கல்